ಫಲಾಂತರ ಅನುಭವ ಇಪ್ಪೋದು ಫಲಾಂತರ ಅನುಭವ ನ್ಯಾಯத்தாலே வரும் சுவாதீன கர்த்தೃತ್ವ ಭೋಕ್ತೃತ್ವ ಸ್ವಾರ್ಥ கர்த்தೃತ್ವ ಭೋಕ್ತೃತ್ವ பிரமரூபங்களான அகங்கார உபகாரங்களையும் யதாயோக்கியம் ஆர்த்தமாகவும் சாப்தமாகவும் அடியறுத்து இப்படி ஸ்திரப்பிரதிஷ்டத்தை ஞானராய் அது வரைக்கும் ஆயிருக்கு. அதாவது இந்த அகங்கார உபகாரங்கள் என்பது அநேக இடங்களில் வரும். அதாவது ஃபலாந்த அனுபவ நியாயத்தாலே சரணாகதி பண்ணுற போது இந்த உபாயத்தை நான் பண்ணுகிறேன், இந்த உபாயம் எனக்கு சேஷபூதம், எனக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக ஏற்பட்டிருக்கு அப்படின்றதாக அதில் வரக்கூடாதுன்னு அகங்காரம். இந்த உபாயத்தை கர்த்தா நான், இந்த உபகாரம் என்னுடைய, இந்த உபாயம் என்னுடையது அப்படின்னு சொன்னால் அது அகங்கார உபகாரங்கள் அங்கே வரக்கூடாது. நானே செய்கிறேன், எனக்காக செய்கிறேன் அப்படின்னு வரதெல்லாம் சுவாதீன கர்த்தா ஸ்வார்த்த கர்த்தா. நானே செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், இது நானே செய்கிறேன்னு சுவாதீன கர்த்தா, கர்த்திருத்த புத்தி பிரமம். நாம் எல்லாம் பரமாத்மா செய்விக்கத்தான் நாம் செய்கிறோம், நாம எதுவுமே செய்யலை. அதில் தேனவினா திரணோப்பி நச்சலத்தி இருக்கும் இல்லையோ, ஆனால் அவன் இல்லாமல் அனுபவம் செய்யாது. நாம் எந்த காரியம் செய்தாலும் எம்பெருமான் செய்விக்கத்தான் நாம் செய்கிறோம். இதுதான் உண்மையான நிலைமை. இந்த உண்மை நிலைமை தெரியாமல் நானே செய்கிறேன்னு நினச்சோம்னா இது கர்த்தா நான் சுவாதீன கர்த்தானது ஒரு பிரமம். அதுக்கடுத்தது இந்த கர்மா எனக்கு சொந்தம் இல்லை, இது பரமாத்மாவுக்கு தான் இதனுடைய பலமோ இதெல்லாம் பரமாத்மாவுக்கு சேர்ந்தது அப்படின்னு நினைக்க வேண்டியது என்னுடைய மனுஷனாக்கு பிரமம். சுவார்த்த கர்த்திருத்தம், எனக்காக செய்கிறேன் என்றால் சுவார்த்த கர்த்திருத்தம். செய்வதும் நான் அல்லன், எனக்காகவும் செய்யவில்லை. இது சுவாதீன கர்த்திருத்தம் சுவார்த்த கர்த்திருத்தம் கூடாது. அதே போல் பலத்தில் சுவாதீன கர்த்திருத்தம் சுவார்த்த கர்த்திருத்தங்கள். அதே போல் பலத்தில் வரைச்ச சுவாதீன போக்திருத்தம் சுவார்த்த போக்திருத்தம். பலத்தை அனுபவிக்கிற போது நானே அனுபவிக்கிறேன்னு தான் நினைக்கக்கூடாது. நமக்கு இந்த போக்திருத்த சக்தி இருக்கு, அனுபவிக்க முடியாத சக்தி யார் கொடுத்துருக்கா? சர்வேஸ்வரன் கொடுத்துருக்கான். அதில் அவன் அனுபவிக்க முடியாத பண்ண நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதில் சுவாதீனமாக நான் போக்தா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் அனுபவிக்கிறது எனக்காக இல்லை. அதை பதிவிருத்த அலங்கார நியாயம்னு சொல்லுவோம் இல்லையோ, பதிவிருத்தல் அலங்காரம் பண்ணிக்கிறது அவள் சுகத்தை அனுபவிக்கிறதுலாம் தங்களுக்காக. அதில் நியாயம் எல்லா இடத்துக்கும் வரும். இந்த பலானுபவம் பண்ணுற போது அது ஒரு பத்தினி ஸ்திரியானவள் தான் சுகத்தை அனுபவிக்கிறதோ தான் போகத்தை அனுபவிக்கிறதோ எல்லாம் இருக்குதுன்னு கேட்டால் தனக்காக இல்லை, எல்லாம் அதுக்காக பர்த்தாவுக்காக. ஜி விஷய தூத்த லட்சுமி நச்சாஸ்ய மாதாச்ச ந பிதா நச்சான்யா ஸ்னேகாத் விசிஷ்டோஸ்தி மயா சமோவா தாவத்வம் தூத்து ஜிஜி விஷயம் யாவத் பிரவருத்தியும் சுனியாம் பிரேசே. ஹனுமன் கிட்ட சீத்தை சொல்கிறார், நீ உத்தமமான ஸ்திரீகளாக இருந்தால் பர்த்தா விட்டு பிரிஞ்சு உடனே பிராணம் விட்டுற மாட்டாளா? நீ அவ்வளோ ராமன் கிட்ட ரொம்ப பிரீத்தி உள்ளவளாக இருந்தால் பிராணம் விடுறதுக்குனால யாரோ ஒருத்தர் கேட்குறதா நினச்சிட்டு ஹனுமன் கேட்க மாட்டார். யாராவது கேட்டாலும் அதுக்கு சீத்தை சொல்லி சொல்கிறார், நான் வாழ்வது எனக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஏன் நான் பிராணம் விட்டுருவேன், ஆனால் நான் வாழறது இருக்குன்னு கேட்டேன் ராமனுக்காகத்தான். ராமன் அவ்வளோ தூரம் இங்கேருந்து லங்கையேற வரக்கண்டு சீத்தை இல்லையாய் தன் உயிரை மாய்த்துக் கொள்வார். விடாய்ப்பட்டவன் தண்ணீர் பந்தல் ஏறச் சென்று தண்ணீர் குடம் சாய்ந்து உருண்டு கிடந்தால் தன்னை மாய்த்துக் கொள்ளுமா போல இலங்கையேற வரக்கண்டு சீத்தை இல்லையால் தன்னை மாய்த்துக் கொள்வன் என்று அவனுக்காக நான் வாழ தாவத்வம் தூத்து ஜி விஷயம் யாவத் பிரவருத்தியும் சுனியாம் பேச. ராமன் என்னை பார்க்கிற வரைக்கும் நான் விஷயத்தை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்ல. அதில் சீத்தையுடைய வாழ்லாம் இதுக்காக. இதுதான் ஹம்ச சந்தேகத்தை சொல்கிற போது ரொம்ப அழகாக சாய்க்கிறாங்க. சத்யா கிளேஷம் கொச்சன சமயே தாதுஷம் சிந்தையித்வா ஸ்மிருத்வா தேவீம் அச்சலத்தனையாம் விப்ரயுக்தாம் சிவேன ரக்ஷாத்மானம் கதமோபி சகே ஜீவிதாலம்பனம் மே பத்யுச்சந்தாத்து व्यसनमपि ஸ்லாகனீயம் மதூனாம். பெண்கள்லாம் எத்தனையோ துக்கத்தை பொறுத்து உயிர் வாழ்வது என்பது அவளுக்கு பெரிய அழகு இருந்தார். இவ்வளோ கஷ்டப்படுத்து துக்கத்திலாரோ உயிர் வாழணுமா அப்படின்னு சில பேர் நினைப்பா. நீ உயிர் வாழ்வது எனக்காகத்தான். ரக்ஷாத்மானம் கதமோபி சகே ஜீவிதாலம்பனமே. உன்னுடைய பிராணம் தான் என்னுடைய பிராணம் இருக்கு, அதில் உன் உயிர் இருக்கு வரைக்கும் தான் நான் இருப்பேன் அப்படின்னு நான் உயிரோடு இருக்கணும்னா உன் உயிரை காப்பாற்றுன்றதா சொல்கிறேன். நீ பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம், உனக்கு மேலே கஷ்டப்பட்டாலும் நிறைய பேர் இருக்காரு. பழைய கணக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறேன். ஏன் பார்வதி எத்தனை வருஷம் சச்சாக்தி இந்திராணி 10,000 வருஷம் பர்த்தா இந்திரன் இருக்கடமே தெரியாத சிரமப்பட்டாங்க. நீ 10 மாதம் நான் இருக்கடம் தெரிஞ்சு போச்சு, அதெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். இருக்கடமே தெரியாது நான் தாவர தண்டில் ஒளிஞ்சிருந்து நவனுக்கா அப்படிலாம் இந்த காலம் வந்து சச்சா கிளேசம் இதெல்லாம் வால்மீகி சொல்லவே இல்லை. தன்னை காலம் அதிகமாக படுற கஷ்டத்தை நினச்சோம்னாக்க குறைச்சலாக படுறவாளுடைய கஷ்டங்கள்லாம் மறந்தே போயிடும். அது நம்ம காலம் கஷ்டப்படுறவாலும் நிறைய பேர் இருக்காங்க நினச்சிக்கணும். சத்யா கிளேசம் கொச்சன சமயே தாதுஷம் சிந்தையித்வா ஸ்மிருத்வா தேவீம் அச்சலத்தனையாம் விப்ரயுக்தாம் சிவேனஸ். தாக்ஷாயணியாக பிறந்து பரமசிவனை இழந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பர்வதராஜ புத்திரியாக பிறந்து மறுபிறையில் ஜென்மாந்திரம் எடுத்து தான் மறுபடியும் அதே பர்த்தா அடைஞ்ச. நீ ஒரே ஜென்மத்தில் 10 மாதத்தில் அடைய போகிற. அதனால் அவளுக்கு ஏற்பட்ட கஷ்டம் இந்திராணியோட கஷ்டத்துக்கான அதிகமான கஷ்டத்துக்கெல்லாம் நீ நினச்சிக்கோ. நினச்சிட்டியானா உன்னுடைய நீ படுற கஷ்டம்
கஷ்டமாகவே தோணுது. ராமனும் ஒரு பாண்டவளும் பட்ட கஷ்டம்லாம் பார்த்தா நாம் அந்த மாதிரி கஷ்டம் இங்கே விட்டுருவோம். நம்ம பெண்டாட்டிலே யாரும் தூக்கி போல. பாண்டவளுக்கு வனவாசம் ஏற்பட்டாப்புல யாருக்குமே ஏற்படாது, அங்கே அவளுக்கு மானபங்கம் ஏற்பட்டாப்புல யாருக்கும் ஏற்படாது. அந்த மாதிரி கஷ்டங்கள் யாருக்கும் ஒரு குருவிக்காரனும் கூட ஏற்படாது. அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கு. அப்படி இருந்துச்சு நமக்குலாம் கஷ்டமே இல்லைன்னு. அது இப்போ முக்கியமான விஷயம் தான். ரட்சாத்மானம் கதவோக்கு ஜீவிதாலம்பனம் மே ஜீவிதாலம்பனம் ஆத்மான் ரக்ஷ. உன்னுடைய பிராணம், உன்னுடைய ஆத்மான்றது உன்னுடைய பிராணம் என்று என்னுடைய பிராணுக்கு ஆதாரமாக இருக்குது. இதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் தாவத்துவம் தூத ஜி விஷயம் யாவத் பிரவருத்தியும் சுனியாம் பேச. இது வீடு ரொம்ப அழகான இப்போ சொன்ன நேரம் மாதிரி இல்லை. அந்த மாதிரியாக வரைச்ச இவருடைய போகமெல்லாம் இருக்கான்னு கேட்டால் நாம் அனுபவம் இந்த பதிபோக சேஷம் புக்தே சுபோகம் பதிபோக சேஷம் ஒரு பதிபுரத்துகள்லாம் சுகத்தை அனுபவிக்கிறதோ எல்லாம் இருக்கிட்ட பர்த்தாவுக்கு. அதுவும் நாம் பலத்தை அனுபவிக்கிறதோ மோட்ச சுகத்தை அனுபவிக்கிறது கேட்டால் சர்வலோக பர்த்தாவான எம்பெருமானே சுகத்துக்கு. அதில் பலத்தை அனுபவிக்கிற போதோ உபாயத்தை பண்ணுற போதோ இந்த கலைகள் வரும், இந்த அகங்காரமகாரங்கள் வரும். இந்த அகங்காரமகாரம் அடியெடுக்க வேண்டும். அது சில சமயங்களில் சப்தங்களாலே ஏற்படும், சிலது அர்த்தத்தினாலே ஏற்படும். தேகத்தையும் தேகத்தை சேர்ந்த வஸ்துக்களையும் வர அகங்காரமகாரங்களுக்கு ஜீவன் ஞானஸ்வரூபனாக இருப்பதனாலே இதுக்கு வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது அர்த்தம். சரீரங்கள்லாம் சரீரத்தின் அகங்காரம். நான் பிராமணன், நான் வெளுப்பாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கேன் அகங்காரம். என்னுடைய சரீரம் வெளுப்பாக இருக்குது, நான் பிராமண சரீரத்தையும் உடைய நமக்காரம். இதுகள்லாம் கூடாதுன்னு சொல்லுறது என்னட்டா, நீ ஞானஸ்வரூபனாக இருக்கிறதுனால ஜடமாக இருக்க முடியாத சரீரத்தை நான் தான் நினைக்கப்படாது. இது கர்மாதீனமாக இருக்கிறதுனால உனக்கு சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தஸ்வபாவத்தினாலே அதில் அகங்காரமகாரங்கள் கூடாதுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த உபாயானுஷ்டானம் பண்ணுற போது உபாயத்தில் வரக்கூடியதான அந்த கர்த்திருவ சுவாதீன கர்த்திருவ சுவார்த்த பிரமங்களெல்லாம் அது வந்து சப்தத்தினாலே வரக்கூடியது. இதெல்லாம் போக்கு வேண்டும். இந்த யதாயோக்கியம் ஆர்த்தமாகவும் சாப்தமாகவும் அடியறுத்துன நிசேஷமாக போய்கிட்டா என்னாச்சு, இப்படி ஸ்திர பிரதிஷ்டத்தை ஞானராய். என்ன ஸ்திர பிரதிஷ்டமான ஞானம்னு கேட்டால் அச்சஞ்சலமான வந்து பலம் வர வரைக்கும் அனுவர்த்திக்க கூடாது இந்த ஞானம். நான் சுவாதீன கர்த்தா இல்லை, எனக்கு எதுவுமே சேஷம் இல்லைன்றதா அப்படி ஞானவானாக இருக்க வேணும். இருந்து என்ன பண்ணணும்னு கேட்டேன், இருந்து இத்தர பலங்களை ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். வந்து என் இத்தியாதி பிரமாணங்களாலே அல்பத்துவ அஸ்திரத்துவ துக்கத்துவ துக்க மூலத்துவ துக்கமிஷ்டத்துவ துக்கோதர்க்கத்துவ விபரீத அபிமான மூலத்துவ சுவாபாவிக ஆனந்த விருத்தத்துவங்களாக அச்சித் விஷய அனுபவ தோஷ சப்தகத்தையும் இவற்றில் யதாசம்பவம் உண்டான சேத்தன மாத்திர அனுபவ தோஷங்களையும் இவ்வனுபவங்களுக்கு எதிர்த்தட்டான பகவத் அனுபவத்தின் வைலட்சணத்தையும் விசதமாக அனுசந்தித்து மூக்ஷாக பிராப்தம் மேலே போடும். அதனால் இந்த மாதிரி ஞானம் வந்தோடனே என்னன்னா இதர விஷய அனுபவங்களுக்கு தோஷத்தை முதல்ல ஸ்மரிக்கணும். இதர விஷயங்கள்லாம் சாதாரணமான கிப்பன் கில்லேர் எரி சுவைத்து அகன்று ஒழிந்தேன் அப்படின்னு தான் இங்கே சாய்க்கிறேன். பற்பல்லாயிரம் பார் செய்த பரமா நின் நற்பற்சோதித்தாள் நணுகுவது எஞ்ஞான்றே என்றுதான் இங்கே சாய்க்கிறேன். பல்பரம் அந்த மாதிரியாக அங்கே அற்பசாரங்கள் கிற்பன் கில்லேர் என்றில் முலநாள் முடியும் முடியாதுன்னா இப்போ காலத்து கழிச்சேன். இப்போ அற்பசாரங்கள் அவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன். அல்பசாரங்கள்ன்றதுனால ஐம்புலன்களால் இந்திரியங்களால் வரக்கூடியதான அனுபவங்களால் அல்பமான சாரத்தை சுவையை உடையது. அவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன், அதெல்லாம் கைவிட்டுட்டேன் அப்படின்னு தான் சாய்கிறாங்க. இன்னொரு இடத்துல கிற்பன் கண்டிலேன் என்றதாக, அதாவது கிற்பன் கிண்டிலேன்றதுக்காக கில்லேன் என்றிலேன் கிற்பன் என்றதுக்கு நிஷித்தத்தை வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் இதுக்கு முன்னே இல்லை. கிற்பன் நான் நிஷித்தானுஷ்டானத்தை செய்வேன், கில்லேன் நிஷித்தானுஷ்டானத்தை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் நான் சொன்னதே இல்லை. விகிதத்தை செய்வேன், நிஷித்தத்தை செய்ய மாட்டேன் தான் இருக்கணும். விகிதத்தை செய்வேன்னோ நிஷித்தத்தை செய்ய மாட்டேன்னு நான் இருந்ததில்லை. அதாவது விகிதத்தையும் செய்யறதில்லை, நிஷித்தத்தையும் செய்வேன், இப்படிலாம் இருந்து அல்பசாரங்களாகவே சுவைத்து அகன்று ஒழிந்தேன் அப்படின்றதாக சொல்லி தன்னுடைய பூர்வாவஸ்தையை சொல்லி பற்பல்லாயிரம் உயிர் செய் பரமா அதாவது பல பல ஜீவாத்மாக்களாக சிருஷ்டிச்சே பரமா நற்புற்சோதித்தாள் நணுகுவது எஞ்ஞான்று ஒரு திருவடி நான் என்னைக்கு தான் சேர போறேனோ என்றுதான் சாய்கிறார். அதாவது வியாக்கியானம் சொல்கிறார், கிற்பன் என்றிலேன் விகிதம் செய்ய வல்லேன் என்றிலேன் கில்லேன் என்றிலேன் நிஷித்தத்தை செய்யேன் என்றிலேன். விகித கர்மாவை பண்ணுவேன், நிஷித்த கர்மாவை பண்ண மாட்டேன்னு தான் நாம் இருக்கணும். அந்த மாதிரி நான் இருந்ததில்லை அப்படின்றத சொல்லி தன் பழைய ரசிக்கு இப்போ வருத்தப்படுறேன். அதில் கண்டு கேட்டு உற்று மூந்து உண்டு உடலம் ஐங்கருவி கண்ட வின்பம் என்றதாக கண்ட வின்பம்
தெரிவெறிய அளவில்லா சிற்றின்பம் என்றால் சாகிறார். கண்டு கேட்டுன்னு சொன்னதுனால இந்த மாதிரி பஞ்ச இந்திரியங்களால் வரக்கூடியதான ஐங்கருவி கண்ட இன்பம் இருக்கும் இல்லையோ, 5 இந்திரியங்கள், அது தெரிவெறிய அளவிலா சிற்றின்பம். இந்த பஞ்ச இந்திரியங்களாலே காண ஒண்ணாது. அந்த இந்திரியங்களை காட்டின சுகம் போல அல்பமில்லாத சிற்றின்பம் ஐந்திரியங்கள். அது இந்த ஆத்மானுபவம், அந்த கைவல்யம் தான் சுகம். அந்த கண்டு கேட்டு உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சித்தும்போன்றதால ஆத்மானுபவம். அது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல. விஷயானுபவம் என்ன, ஆத்மானுபவம். அதாவது சரீரத்தை விட்டு கேவல சுத்தமான ஞானஸ்வரூபன ஆத்மா இருக்கானே, இந்த கேவல ஆத்மாத்திர அனுபவம் சொல்லணும் இல்லையோ, அது ரெண்டுத்தையும் சேர்த்துற. முன்ன சொன்னது இந்த விஷயானுபவத்தில் மாத்திரம் தோஷம் சொன்னார். இப்போ விஷயானுபவத்தையும் ஆத்மானுபவத்தையும் சேர்த்து, ஆத்மானது ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா அனுபவத்தை சேர்த்து அதில் இருக்க தோஷத்தை சொன்னார் இந்த பாசத்தை. தஸ்மின் பிரசன்னே கிம்ஹாஸ்தி அலபியம் தர்மார்த்தகாமிஹி அலம் அல்பகாஸ்தே. இது மாங்கல்ய ஸ்தவத்தில் விஷ்ணு புராணத்தில் இருக்குது. தஸ்மின் பிரசன்னே கிம்ஹாஸ்தி அலபியம். அந்த எம்பெருமான் நமக்கு பிரசன்னன் ஆயிட்டா நம்ம கிடைக்கூடிய அவஸ்தை என்ன இருக்கு? அதில் நீங்கள் மோட்சம் பெருமாள் கேட்டால் கொடுக்குறோ கொடுக்க மாட்டாரோ என்றுதான் நினச்சின்னு கேட்காமல் இருக்க வேண்டாம். அவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு வழி தொடுங்கோ. அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைச்சி கொடுத்தோன்னா அவன் எல்லா விதமான புருஷார்த்தத்தையும் நமக்கு கொடுப்பான். அதில் மோட்சத்தையே கொடுக்கலாம். அதில் அல்பார்த்தகாமிஹி தர்மார்த்தகாமிஹி அலம் அல்பகாக. ஏ அல்பகாக, ஏ அற்ப பசங்களே அப்படின்னு. அல்பன்னாலே அல்பம் தாழ்ந்தோன்னு தெரியுது. அதில் கப்பிரத்தியம் வேறு. இந்த கப்பிரத்தியது நீச்சார்த்தே கப்பிரத்தியம்னு சொல்லுவார், அல்பார்த்தே கப்பிரத்தியம்னு சொல்லுவார். விரக்ஷம்னா வீடு, விரக்ஷகம்னா மரம், விரக்ஷகம்னா சின்ன விரக்ஷம். அதில் கப்பிரத்தியது அல்பார்த்தே கப்பிரத்தியம்னு சொல்கிற வழக்கம். அல்ப சப்தம் போட்டு அதுக்கு மேலே கப்பிரத்தியம் போட்டு அத்தியந்தம் அல்பர்கள்ன்றதா அர்த்தம். அதில் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே சர்வக்ஷேமங்களும் நம்ம கிடைக்கிறதா இருக்குச்சே, மோட்சத்தையே பெறலாமே. அதை விட்டு அதை தர்மார்த்த காமங்களை போய் நீ விரும்புகிறீர்கள் என்று விஷ்ணு புராணத்துக்கு சாதிக்கிறார். தஸ்மின் பிரசன்னை கிம்ஹாஸ்தி அலபியம் தர்ம அர்த்த காமிஹி அலம். அலம்னா பூர்வம், அதில் வேண்டாம். அல்பகாக தே அல்பகாக. ஜனங்களை பார்த்து சொல்லலை, அந்த தர்மார்த்த காமங்கள் அல்பகம். ஹே அல்பகான்னு அப்படின்னு ஹே அல்பகாக, அல்ப பதர்களே, ஆதர்கள் சொல்றாரு ஆழ்வர். ஆணம் என்று அடைந்து வாழும் ஆதர்கள், ஆதர்கள் பதர்களே. தே தே அல்பகா மறுபடியும் அது அத்தியந்த அல்பங்கள். அதனால அது அல்பகாக தேன்றது தர்மார்த்த காமங்களின் விசேஷமாக சொல்றது தான் தேவை. தர்மார்த்தகாமிஹி அலம் தே அல்பகாக. அந்த தர்மார்த்தகாமம் அல்பமாக இருக்குது. அந்தவத்து பலம் தேஷம் இன்னொரு இடத்துல சொல்லிச்சார். அவர் எத்தனை கோடி கர்மாக்கள் பண்ண எத்தனை கோடி ஜென்மாக்கள் எடுத்து கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணாலும் இந்த கர்மாக்களால் வரக்கூடியதான பலம் எல்லாம் அந்தவத்துன்னா அழிவுடையதாக இருக்கக்கூடியது. அந்தவத்து பலம் தேஷம் தத்பவத்தி அல்பமெல்லாம் எல்லாம் கீதையிலே இருக்கும் இல்லையோ. இத்தர தேவத்தில் உத்தேசிச்சு ஆராதனை பண்ணி அதனால் வரக்கூடியதான பலமெல்லாம் அல்பமேதசாம் அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் என்றதாக கீதையில் சொல்கிறவர். அதில் அல்பமான புத்தியை கொண்டு வா, அல்பமான தேவத்தில் ஆராதிச்சு பெறதான பலமெல்லாம் அந்தவத்தாக இருக்கும். அனித்தியம் அசுகம் லோகம் யோம் பிராப்தி பஜஸ்வமாம் வீட்டிலே சொல்லிச்சு. இந்த அனித்தியமாக இருக்கிற லோகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிற நீ அதுலேருந்து விடுபண்ண மாதிரி இருந்தால் என்ன சரணாகதி பண்ணு. அனித்தியம் அசுகம் லோகம் இவன் பிராப்பிய பஜஸ்வம். பெருமாட்டை சரணாகதி பண்ணுறதா இருந்தால் இந்த குட்டையில் விழுந்துட்டு தான் சரணாகதி பண்ணணும் சொல்கிறாப்படுறது. ஏன்னா சம்சார மண்டலம் அனித்தியமாயும் அசுகமாயும் இருக்க முடியாத இந்த லோகத்தை அடைந்து மாம் என்னை பஜஸ்வா சரணாகதி பண்ணுன்னு அர்த்தம். சரணாகதி பண்ணதுக்கு முன்னாடி இது விட்டு தான் பண்ணா. இப்போ தேவலோகத்தில் இருக்கா, இன்னொரு லோகத்தில் இருக்கா, அவெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா எல்லாமே அனித்தியம் தான். பிரம்மலோகம் வரைக்கும் எல்லாமே அனித்தியம். இந்த பஜஸ்வா என்பது விதி இல்லை. பஜஸ்வ வர்த்தமானஹா, ஏற்கனவே இந்த லோகத்தினே அடைஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கு. அதாவது சர்வதமான பரித்திஜிச்சு சர்வதமான பரித்திஜி வர்த்தமான அனுவாத பட்சத்துக்கு இந்த ஸ்லோகத்தை உதாரணமாக சொல்லுவார். அனித்தியம் அசுகம் லோகம் பிராப்பிய வர்த்தமானஹா தொம். வயிற்று வலியோடு இருக்கிற நீ இந்த மருந்து சாப்பிடு. வயிற்று வலியை பெற்று இந்த மருந்து சாப்பிடுன்னு அர்த்தம். வயிற்று வலியை மருந்து சாப்பிட்றதுக்காக வயிற்று வலியை பெறுன்னு அர்த்தம் இல்லை. வயிற்று வலியை பெற்று வருந்துகிற நீ இந்த மருந்தை சாப்பிடு. அந்த வருந்துகிற நீன்ற பதம் இல்லாத வயிற்று வலியை பெற்று இந்த மருந்தை சாப்பிடுன்னா அனித்தியம் அசுகம் லோகம் பிராப்பிய அனித்தியமாயும் அசுகமாயும் லோகத்தை அடைந்து என்னை அடை அப்படின்னு சொன்னா ஸ்நாத்வா புஞ்சி தான்றாப்புல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணுறாப்புல சரணாதி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லோகத்தை அடையணும் தான் புதுசாக ஏதோ விதிக்கிறாப்புல ஏற்படும். இங்கே விதி இல்லை. இவன் தான் இந்த லோகத்தில் ஏற்கனவே பிறந்து அழுதுட்டு இருக்கா. அசுகம் இமம் லோகம் பிராப்பிய வர்த்தமானஹா துவம். ஏற்கனவே இந்த லோகத்தில் விழுந்து உழந்துட்டு இருக்கிற நீ இதிலிருந்து விடுபதற்காக மாம் பஜஸ்வ
இதில் என்ன ஏற்பட்டதுன்னு கேட்டால் இந்த லோகம் வந்து அனித்தியமாயும் அசுகமாயும் இருக்கக்கூடியது என்னதான் ஏற்படுறது இல்லையா? அடுத்தல மகாபலான் மகாவீர்யான் அனந்ததன சஞ்சயான் கதான் காலேன மாதா கதாசேஷாந்தராதிபான். பெரிய மகாராஜாக்கள்லாம் இருக்காங்க, எவ்வளோ போகத்தோடு இருந்தாலும் அடிசேர் முடியினராய் அரசர்கள் தாமத்தோட இடிசேர் முரசங்கள் முற்றத்தேம்ப இருந்தவர் கொடிசேர் துகள்களாயிருந்து சொல்கிறார் இல்லையோ. ராஜாக்களை வந்து சிற்றரசெல்லாம் கையில் நிறைய காணிக்கெல்லாம் வச்சு இந்த சேவித்து காத்துன்னு போனான். இப்போ டைம் கிடையாது, போன்னு விரட்டி அடிப்பாடம். அடிசேர் முடியினராகி அரசர்கள் தாமத்தோட இடிசேர் முற்றங்கள் ஒரு இந்த டமாரங்கள் அடித்தாலும் இடி இடிக்கிறான் இருக்குமா முற்றத்தில். பெரிய டமாரங்கள் அங்கே ராஜாவுடைய அரங்கில் முன் முற்றத்தில் இருக்கும். ஒரு டமாரம் அடித்தாலும் இடி இடிக்கிறான் இருக்கும். அந்த மாதிரி டமாரங்களாம் வாசிக்க ஆஸ்தான மட்டத்தில் உட்காந்துருப்பான். ராஜாக்கள்லாம் கையில் நிறைய காணிக்கையை வச்சு செய்து காத்துன்னு இருப்பான். இடமே கிடைக்காது. அப்படி இருந்தோட தசை கடைசியில் என்னாச்சுன்னா பொடிசேர் துகள்கள் ஆயினர். கடைசியில் பொடிப்படியாக போய் மண்ணோட மண்ணாக ஆயிடுறா. அதனால் அந்த ஆஷ்யத்தை நம்பாதீர்கள் என்றால் சாய்கிறார் ஆழ்வார். அதே போல் வந்து மகாபல பெரிய பலிஷ்டாளாக இருக்கிற ராஜாக்கள் மகாவீர்யான், ஒரு கார்த்திவீர்யார்ஜுன் இவாளை போல் இருக்கா யாருமே கிடையாது. மகாவீர்யான் அனந்த தன சஞ்சயான், அளவற்றான பணத்தெல்லாம் நிறைய குவிச்சு வச்சிருந்தார். கடைசியில் என்னாச்சு? கதான் காலேன மாதா. இப்படி காலக்கிரமேன எத்தனை நாள் இருந்திருப்பார்? ஒரு 10,000 வருஷம் இருந்திருப்பார், இல்லை 15,000 தசை 60,000 சொன்னார். இந்த மாதிரி எத்தனை கொடுக்கும் ஒரு 6,000 1,00,000 வருஷமே இருப்பேன். கடைசியில் அடுத்தாப்புல இருந்துச்சு லட்சம் வருஷம் ஆனால் விட்டு ஆளுகள் ஏதாவது உண்டா? கதான் காலேன காலேன மகதா கதான். சரி, அவள் போனால் கூட சில புண்ணிய புருஷனுடைய கதையான லோகத்தில் இருந்துருக்கு. அந்த மாதிரி கதையை அவள் என்னடா விட்டு போனான்னு கேட்டால் தன்னை பற்றி வார்த்தைகள் தான் லோகத்தில் விட்டு போனான். கதாசேஷான் நராதிபா. அவளை பற்றி கதை தான் இருக்கிறது. லகு மாந்தாத்தா முதலாம் மகானுடைய கதை தான் இருக்கே தவிர அந்த கதை தவிர அவளுடைய சின்னங்கள் வேறு எதுவும். அனுபத நிஜவார்த்தம் சுரேஷு ஈஸ்வரேஷு ஆரம்ப ஸ்லோகத்தை சாட்சியில் சில பேர் இருந்தால் அவளோட கூட அவளுடைய வார்த்தையும் போயிடும். ஏன் பிற்பாடு அடுத்த ஒரு பேப்பரை கூட வரவே வராது. நம்ம இருக்கிற வரைக்கும் சொல்ல டிவிக்கெல்லாம் பரவாயில்ல வந்துருக்கோம். பதவியிலேருந்து கீழே இறங்கியாச்சுன்னா அதுக்கு ஒரு வார்த்தை கூட இருக்குச்சே அந்த திசை. அப்புறம் போயிட்டாக்க சில மகாகவிகள் மகான்கள் இவள் எல்லாரும் இருக்குச்சியும் சரியா பதவியில் இல்லாமல் போனால் கூட அவளை பற்றி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அது மாதிரியா சில மகாத்மாக்களை பற்றி சொல்கிறது கதாசேஷான்னு. அல்பங்களை பற்றி சொல்லிட்டு முதல் ஸ்லோகம் அனுபத நிஜவார்த்தம் சுரேஷு ஈஸ்வரேஷுன்னு இருந்தாங்க. அதில் அவளோட கூட அந்த வார்த்தையும் போயிடும். அதில் 2 விதமாக அதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் கதாசேஷான் நராதிபான் சுத்வா ந புத்திரதாராது கிரகக்ஷேத்ராதிகம் என்ற கதையெல்லாம் கேட்டால் விட்டு பெண்டாட்டி பிள்ளை வீடு வாசல் இதில் யாராவது ஒரு ஆசை வைப்பனா? இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை. அதில் சுத்வா புத்திரதாராது கிரகக்ஷேத்திர ஆராதி கிரக வீடு க்ஷேத்திரம்னா நிலங்கள் முதலான வீடு தோட்டம் கட்டு இதெல்லாம் திரவியாதுவா கிருத்த பிரஜா மமத்தும் குருத்தே நரகா. திரவியங்கள் பணங்கள் இதில் கிருத்த பிரஜா ஸ்திர பிரதிஷ்ட ஞானம் சொன்னார் இல்லையா? அதில் நல்லா புத்தியை பரிசிரமப்படுத்தணும். இந்த விஷயங்களை நல்லா தெரிஞ்சிடும். மமத்தும் ந குருத்தே நானது அதுக்கு ஸ்லோகத்தில் முன் அர்த்தத்தில் அந்த நாவை இங்கே வைத்துக்கூடும். அதில் தன்னுடையது என்ற எண்ணத்தை அதில் பண்ண மாட்டான். இப்போ பண்ணாததாக இருக்கெல்லாம் தான் இருக்கா. ஆனால் அதில் தீவிரமான பற்றுதல் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஈஸ்வரன் நமக்கு அதை உபகரணமாக கொடுத்துருக்கான். நமக்கு பெண்டாட்டின்னு கொடுத்துருக்கான் ஈஸ்வரன் இருக்கிற வரைக்கும். இந்த அஷ்டலட்சுமி கோவில் ஸ்ரீனிவாசராஜர் தெரியுமா? நான் நேற்று தான் ரொம்ப வருஷமான சின்ன வயசு அஷ்டலட்சுமி கோவில் அல்ல அது தெரியுமா? அதுவே எனக்கு தெரியாது. அதுவே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ தான் நான் 5-6 மாதத்துக்குள்ளே ஒரு பொண்ணு கிருத்த பிரஜம் இது மமத்துவம். அதனால் என்னாச்சு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சிருச்சு. நாம் ஏன் ஆசை வைக்கிறோம்னா ஏதோ கடமையான ரீதியில் வச்சுருக்கோம். மகான்களுக்கெல்லாம் கூட தன்னுடைய பெண்டாட்டி தன்னுடைய பிள்ளைன்னு எண்ணம் இருக்குது. இருந்தாலும் அது கடை எண்ணம் மகான்களுக்கு இதாக இருக்கிற வரைக்கும் ஏதோ சர்மானுஷ்டானத்துக்கு உபயோகப்படுறாங்க தான் அப்படி நினச்சிக்கொள்ளும். அடுத்தது சர்வம் வந்து துக்கமயம் ஜெகத். லோகம் முழுக்க ஒரே துக்கமயம்தான். சுகஸ்வரூபமாக எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு கதை சாய்க்கு நடக்கும். நாரதர் வந்தாராம். லோகத்தில் எவனா ஒருத்தர் சுகமாக இருக்கான்னு போய் தடிப்பட்டால் எல்லாரும் ஒரு புறப்பட்டு ஒருத்தர் சோத்துக்கு இல்லைன்றான், ஒருத்தர் சாத்துக்கு இருந்து சாப்பிட முடியலன்றான், ஒருத்தன் எல்லாரும் வீடு இல்லைன்றான், ஒருத்தன் வீடு இருந்தால் பணம் கட்ட முடியலன்றான், ஒருத்தன் வாகனம் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு. அப்புறம் பார்த்தா ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன். அந்த பணக்காரன் கவலை இல்லாமல் இருக்கான். உடம்பு நல்லா வாட்ட சாட்டமாக இருக்குது, நல்லா ஜெரிக்கிறது எது கேட்டாலும். அவர் அழகான பெண்டாட்டி இருக்கா, வீட்டில் ஆற்று நிறைய குழந்தைகளாக இருக்குது, வீடு வாங்க நல்லா பசங்களாம் வேலைக்காரன் சொந்தக்காரன் இருக்கா. அவனை பார்த்தா கவலை இல்லாதவன்றதான் நினச்சிட்டு அவனை போய் இவ்வளோப்பா ஒரு இதுவும் குறை இல்லையான்னு கேட்டான். இவன் ஒவ்வொரு ஆளாக ஆரம்பிச்சுட்டான். என்ன உனக்கு என்ன குறைன்னா எல்லாம் சொத்து குத்து எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் தான் இருக்குது சுவாமி அப்படின்னா. குழந்தெல்லாம் கூட நிறைய இருக்காடா, எல்லாம் சுகமாக இருக்குது.
அத்தையே கெடுக்கிற இந்த குழந்தைலாம் என் குழந்தை இல்லை, எனக்கு ஒரு சத்தத்தையும் கூட கிடையாது, அனாதை குழந்தை எடுத்து நான் வளர்த்து வச்சுருக்கேன், எனக்கு குழந்தை இல்லைன்னு கடைசியில் அவன் பார்த்து அவன் சுகமாக இருக்குன்னு நினச்சிருந்தான். கடைசியில் அவன் பிள்ளை இல்லைன்னு அவன் ஒரு குறை அழுதானான். அப்புறம் கடைசியில் சரி குறை இல்லாதவளே கிடையாது, ஐடிங் ரொம்ப விசித்திரமாக வெடிக்கிற சாதிக்கிறவளு. அந்த மாதிரி லோகத்தில் குறை இல்லாதவனே சார் பிரம்மலோகம் வரைக்கும் ஆவிரிஞ்சாத்து அவங்களும் சொன்னோம். நம்ம குறையை காட்டிலும் அவருடைய குறை தான் இன்னும் அதிகம், பிரம்மாவுடைய குறை தான் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியாக வந்து சர்வம் துக்கமயம் ஜெகத். சொர்க்கத்தில் போய் உண்டானா சொர்க்கத்தில் கவலை இல்லாமல் இருக்குன்னா சொர்க்கேபி பார்த்து பீத்தஸ்ய க்ஷைஷ்ணோ நாஸ்தி நிர்வൃத்தி. சொர்க்கத்தில் போய் சுகாரம்பம் பண்ணுறாங்க இல்லையா, அவன் போய் கேட்டால் என்னாச்சுன்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு வேண்டிதான் சுகிருத்தம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆச்சு 6 வருஷம் ஆகிடுத்து 7 வருஷம் ஆகிடுத்து, அடுத்த ஆள் மறுபடியும் சொர்க்கலோகம் பூலோகத்துக்கு போய் வேணுமே. அதில் அதை நினச்சி மனக்கு இங்கே சுகானுபவம் பண்ணுறது கூட நமக்கு ஒரு நிம்மதி எனக்கு ஏற்படலை இருந்தாலும், ஆனால் சொர்க்கலோகத்தில் இருக்கிறதுக்கும் சுகமானது. சொர்க்கேபி அபிசப்தம். எல்லாரும் சுகானுபவத்தான் சொர்க்கத்துக்கு போகணுன்ற. ஊட்டிக்கு போனால் இங்கேருந்து நிம்மதியாக ஒரு 10 நாள் குடும்பத்துக்கு விட்டு போகணுட்டு போனால் அந்த 10 நாள் முடிஞ்சாச்சுன்னு மறுபடியும் குடும்பத்துக்கு போய் ஆட்டுக்கணுமே. இந்த வருத்தம் அங்கே வந்துடுத்தோன்னா அங்கே இருக்கிறது பெருசாக தோணாது. ஆச்சு ஊருக்கு போக முடியாது வந்துடுது, அங்கே போனால் ப்ராப்ளம்ஸு, அது வீட்டில் கஷ்டங்கள் இதெல்லாம் உடைக்க போடுது. அப்படின்றதாக இந்த 10 நாள் குடும்ப சிந்தே வராது. தீர்த்தவாரி ஆகிடுத்துன்னு ஊருக்கு போகணுமே தோணும். அந்த மாதிரியாக அந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்புறம் 1 மாதம் அந்த வைசாக அனுபவத்தை மறக்கிறது. சொர்க்கேவி பாத்திரபீதஸ்ய க்ஷேஷ்ணோ நாஸ்தி நிர்வൃத்தி. ராஜ்யே கிருத்தந்தி அவித்வாம்சா. அந்த வித்வான்கள் இல்லாதவள், ஞானம் இல்லாதவள் தான் வந்து ராஜ்யத்தில் ஆசையானது வைக்கும். கிருத்தனத்தின்னு அபிலஷந்தி கேட்டா, கிருத்தனத்தின்னு ஆசை வைக்கிறான்னு இருக்கும். ராஜ்யத்தில் ஆசை யாருக்கிட்ட வரும்னு கேட்டால் வித்வான்களாக இருக்கிறவளுக்கு வராது. அதாவது பரமாத்ம ஜானம் உள்ளவாளுக்கு, தத்துவ ஜானம் உள்ளவாளுக்கு ராஜ்யத்தில் ஆசையானது வராது. ராஜ்யே கிருத்தந்தி அவித்வாம்சா மமத்வாகிருத சேதசா. அதில் அப்போ இதுனா மமத்துவத்தினாலே ஆட்கொள்ளப்பட்ட மனசை உள்ள அகங்காரமகாரம் உள்ளவள், மமகாரம் உள்ளவள். அகமான மகாபான மதமத்தாக நம் மாதிருஷாக. அகங்காரம் என்றதான இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் விஷ்ணு புராணத்தில் ராஜா மகர்ஷி சொல்கிறார். அகமான மகாபான மதமத்தாக. அகங்காரம் என்றதான கடலை குடிச்சிட்டு ரொம்ப திமிர் பிடிச்சி தெரியல. அதில் எங்களை போல் இருக்கா இல்லை, நாங்களாம் பரமசாத்திகள் ராஜாக்கள்லாம் இப்படி இருந்திருக்காங்க சொல்கிறேன். ஆப்ரம்ம ஸ்தம்ப ஆப்ரம்ம பவனாதேத்தே தோஷா சந்தி மகாமுனே அதேவே நேச்சந்தி சொர்க்க பிராப்தி மனிஷனான். பிரம்மலோகத்தில் ஆரம்பித்து இந்த லோகத்தில் இருக்கு எல்லாத்தையும் நிறைய ஆப்ரம்ம பவனாத்து ஏதே தோஷா சந்தி. இந்த மாதிரி அல்பம் அஸ்திரமான அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, இந்த தோஷங்கள்லாம் பிரம்மலோகத்தில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் தோஷமானது இருந்துருக்கு. அதனால தான் மகான்களாக இருக்கிறவ சொர்க்க பிராப்தி நேச்சந்தி மனிஷனா. மகா புத்திகளாக இருக்கா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படவே மாட்டான். சரமகாசிரமத்துக்கு பெருமாள் ஆடுறார். இந்திரன் வரான். இந்திரன் வந்து என்ன கூப்பிடான்ட்டா, நீ நிறைய புண்ணியம்லாம் பண்ணிருக்க, சொர்க்கலோகத்துக்கு ஆசிரம் கொடுத்தா வரேன்னு சொல்கிறான் கம்பராமாயணத்தில். அதுக்கு அவர் சொன்னார், பெருமாளுடைய ஒரு திருநாமத்தை சொன்னாலேயே மோட்சம் வரும்னு சொல்லியிருக்கு. நான் 10,000 ஜென்மங்கள் நான் பெருமாளுடைய திருநாமத்தை தியானம் பண்ணிருக்கேன், அது பெருமாள் நேரம் சேவைக்கு போகிறேன், எனக்கு போய் நீ கொடுக்குற சொர்க்கம் வேண்டாம் அப்படின்னு அது துச்சமாக சொல்லிட்டாருன்னு அங்கே கம்பராமாயணத்தில் அவர் சொல்கிறான். அது மாதிரி புத்திமன்களாக இருக்கும். இந்திரனே சொர்க்கம் கொடுக்க வந்தால் கூட அந்த சொர்க்கத்தையும் வேண்டான்னு சொல்லுவாள். ஏன்னா சொர்க்கத்துக்காலும் உயர்ந்தது பரமாத்மா இருக்கும் மோட்ச லோகத்துக்கு. அதேவே நேச்சந்தி சொர்க்க பிராப்தி மனிஷனா. பிரம்மண சதனாதூர்த்தம் தத்விஷ்ணோ பரம்பரம். இது வரைக்கும் இப்போ என்னாச்சு, தோஷம் உள்ள இடத்த சொன்னேன். தோஷம் உள்ள இடத்த சொன்னால் தோஷம் இல்லாத இடம் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா தான் அதில் ஆசையானது வரும். எல்லாத்துலேயுமே தோஷத்தால் சொன்னான்ட்டா சரி எங்கே போகணும், அங்கே என்ன அந்த மாதிரி சிரமமாக இருக்கு, அதனால் இருக்கிறடமே போகிறோம் அப்படின்னு சொல்ல. இருப்பிடம் வைகுந்தம்ன்ற பதம் எப்படி எதுக்கு ஒரு தெரியுமா இப்போ, இருப்பிடம் வைகுந்தம்ன்றதுனா கஷ்டமும் நஷ்டமும் இருக்கிறது போகும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா. இந்த இருப்பிடம் வைகுந்தம்ன்றதான அந்த பாசியத்துடைய அர்த்தம் உள்ளத்தை கொண்டு முன்னிலையோரும் சொல்கிறோம் இல்லையா. இருக்கிறத வச்சு உள்ளத்தை கொண்டு முன்னிலும் உள்ளத்தை கொண்டுன்னு அது பாடம் இல்லை. உள்ளத்து கொண்டு முன்னிலும் யோகம்னா அந்த எம்பெருமானை அந்த துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு அந்த எம்பெருமானை ஹிருதயத்தில் வைத்துக்கொண்டு தியானம் பண்ணுறாள்னு சொன்ன. நீ உள்ளத்து கொண்டு முன்னிலும் யோகம்னா இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவான்னு அந்த பாசியத்தை எடுத்து உபயோகப்படுத்தும். பாசியத்துக்கும் இவன் சொல்கிற அர்த்தம் சொல்லவே இல்லை. அதுக்கு இருப்பிடம் வைகுந்தம்பா அப்படின்னா கோவில் இருக்கோ குளம் இருக்கோ இல்லையோ குக்கிராமமோ பெரிய கிராமமோ அதனால் இருக்கணும் தான். இருப்பிடம் வைகுந்தம் ராமானுஜனை மன்னவர்கள் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவர்கள் இருப்பிடம் வைகுந்தம். அது ராமானுஜ பக்தாள் இருக்கிற ஸ்ரீ வைகுண்டமே தவிர இதுக்கான வேறு ஸ்ரீ வைகுண்டம் கிடையாதுன்னு அந்த ராமானுஜ பக்தாளுடைய வைபவத்தை தொடுக்காக வந்தது தவிர இவன் இருக்கிறது ஒரு குக்கிராமத்தில் உட்காந்துருக்கான். ஏன் அதனால் அங்கே பெருமாள். ஆனால் அதுக்கு இதில் அந்த முன்ன சொன்னது போல அவ்வளோ பாதகம் இல்லை. அது நீ பரம பக்தனாக இருக்கிறதுனால நீ என்னதான் பெருமாள் ரெண்டு போகிற, நீ இருக்கணுமே வைகுண்டம் என்றதாக அவனை தேர்த்துறதாக சொல்கிறதாலும் அது வச்சுக்கலாம். அந்த மாதிரியாக சொல்லச்சே வந்து அதுக்காக ஒசந்த இடம் ஒன்று காட்டணும் இல்லையா, தோஷம் உள்ள இடங்கள்லாம் சொல்லிட்டார். அதுக்காக பிரம்மண சதனாதூர்த்தம் தத் விஷ்ணு பரமபதம் சுத்தம்
சனாதனம் ஜோதி பரம் பிரம்மேதி தத்விது. வைகுண்ட லோகத்தும் பரம்பிரம்மம்னு பேர். அது வந்து பிரம்மண சதனாதூர்த்தம், அது சதுர்முக பிரம்மலோகத்துக்கு மேற்பட்டது, அதாவது பிரகிருதி மண்டலத்துக்கு மேற்பட்டது. தத்விஷ்ணு பரமம் பதம், பரமாத்மாவுடைய திவ்யஸ்தானம், அது பரமாத்மாவுடைய ஸ்தானம் வந்து அது சுத்தம், சனாதனம், ஜோதி, அதாவது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்தானம் அது. தத்து பரமபதம், பரபிரம்ம பிராபகத்வாது, அதாவது அந்த ஸ்தானத்துக்கே பரம்பிரமும் பேர். ஏன்னா அங்கே போனால் தான் பரமாத்மாவை அடைய முடியும். அதான் பரம்பிரம்மன்னு அர்த்தம்னா பரபிரம்மத்தை அடைவிக்கக்கூடியது. எந்த லோகத்துக்கு போனால் பரமாத்மாவை சாட்சாத்கரிக்கலாமோ அது தேச விசேஷத்தில் போய் தானே பரமாத்மா அனுபவிக்க முடியும். பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கான். ஆனால் இங்கே இருந்தால் பரமாத்மா அனுபவம் நமக்கு வராது. அந்துக்கு போனால் தான் கர்ம பந்துக்கெல்லாம் போகிறது, பரிபூர்ண பிரம்மத்தை அனுபவிக்க முடியும். அதில் பரபிரம்ம அனுபவத்தை கொடுக்கறதுனால அந்த தேசத்துக்கே பரபிரம்மம்னு, நெய்க்கு என்ன பேர், ஆயுர்வை கிருத்தம்னு சொல்லிது சாஸ்திரம். நெய்யே ஆயுசுன்னு, ஆயுசுன்றது நம்முடைய ஜீவிக்கை, ஜீவனம், உயிர் வாழுது. நெய்யே உயிர் வாழுதானே. நெய் நிறைய சாப்பிட்டா ஆயுசு கெட்டியாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் நெய்யானது ஆயுசை கொடுக்குறது, காரணத்தையும் காரியத்தையும் அபேதமாக அபின்னமாக சொல்கிற வழக்கம் உண்டு. அதனால் ஆயுர்வை கிருத்தம்னா ஆயுர் வர்த்தகம் கிருத்தமித்யர்த்தா. நெய்யானது ஆயுசை விருத்தி பண்ணும், ஆயுசு விருத்தி பண்ணுற நெய்யே ஆயுஷாவே சொல்லுது. அதில் பரபிரம்மத்தை கொடுக்குற தேசத்துக்கே பரபிரம்மம் பேர். அதனால் இது வைகுண்ட லோகத்துக்கு பரபிரம்மம் பேர் கிடையாது. ஆனால் பரமாத்மாவுக்கு வைகுண்டன்னு பேர், அந்த லோகத்துக்கும் வைகுண்டன்னு பேர் உண்டு. பிரம்மன்ற பதம் பரமாத்மாவுக்கு தான். அதில் பரம்பிரம்ம இங்கே வியாக்கியானம் பண்ணிச்சு, பரபிரம்ம பிராபகத்வாத்து பரம் இது பரம்பிரம்மேதி விது அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு நதத்திர மூடா கச்சந்தி, அதில் இந்த ஞானம் இல்லாதவர்கள், சரணாகதி முதலாளர்கள்லாம் பண்ணாதவர்கள் அந்த இடத்துக்கு போக மாட்டார்கள். விஷயானுபவ சக்தர்களுக்கு வந்து அகமியத்துவம், விஷயானுபவ சக்தர்கள் பாமரர்கள், அவளுக்கு அந்த இடத்துக்கு போகவே முடியாது. நதத்திர மூடா கச்சந்தி புருஷாக விஷயாத்மகா, விஷயாத்மகான விஷயத்தில் ஆசக்தி உள்ளவர்கள் வந்து டம்ப லோப மத குரோத துரோக மோகி அபித்ருதாக நிர்மமாக நிரகங்காது. அவள் என்ன எப்படி, டம்பம், லோபம், மதம், குரோதம், துரோகம், இதுகளால் மோகம், இதெல்லாம் அபித்ருத்தாக, இதனால் உபதிரவப்பட்டவர்கள். அதாவது காம, குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த கெட்ட குணங்களாக இருக்கு இல்லையோ, இந்த கெட்ட குணங்களால் சூழப்பட்டவர்களே அதனுடைய துன்புறுத்தலுக்கு விஷயமா இருக்கிறவா. இந்த கெட்ட குணங்களுடைய துன்புறுத்தலுக்கு யார் விஷயமா இருக்கோ, இந்த கெட்ட குணங்களை உடையவர்கள் எவ்வளோ அவள்லாம் அந்த இடத்துக்கு போக முடியாது. இப்போ யார் போகலான்னு கேட்டால் நிர்மமாக, அகங்கார உபகாரங்கள் இல்லாதவர்கள், அபித்ருத்தான உபதிரவிக்கப்பட்டவர்கள். இதுதான் சொல்கிறேன். நிர்மமாக, நிரகங்காராக, நிர்மமானதுனால நீர் நுமது என்று வேர் முதல் சாயத்தில் அகம் கிடையாது. என்ன நிரகங்காராக இருந்தாலும் அகங்காரம் கிடையாது. நிர்துவத்வாக அப்படின்றாலும் வாதாத்தமும் சீதோஷ்ணம், இந்த மாதிரி சீதோஷ்ண சகனசீலாக இத்தியர்த்தா. இந்த அசனாயா புக்ஷே சாப்பிடுன்ற எண்ணம், அப்புறம் வந்து தீர்த்தம் சாப்பிடுன்ற எண்ணம், அந்த மாதிரிலாம் அங்கே வராது. நிர்துவத்வாக வந்து சம்யதேந்திரியாக, இந்திரியங்கள்லாம் கட்டுப்பாடு பண்ணவர்கள். தியான யோக ரதாச்சைவர், அந்த பக்தி யோகம் பண்ணவர்கள், அவளெல்லாம் தத்திர கச்சந்தி சாதுவகா, அப்படிப்பட்டவர்கள் அங்கே போக முடியும். சாதுவகன்றதுனால சரணாகதி பண்ணுவாளையும் நாம் எடுத்துக்கலாம். அடுத்து ரம்யாணி காமச்சாராணி, இது வந்து பாரத்தில் சாந்தி பருவால. ரம்யாணி காமச்சாராணி விமானானி சபாஸ்ததா ஆக்ரீடா வியூதாராஜன் பத்மினிச்ச அமலவாதகாக ஏதேவே நிலையாஸ்தாத ஸ்தானஸ்ய பரமாத்மனஹா. இதுவும் வருது. அங்கே ரம்யாணி காமச்சாராணி வைகுண்ட லோகத்தில் வசந்ததான ஸ்தானங்கள்லாம் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் வைகுண்ட கத்திலே சுவாமி சாதிக்கிறார். அமூனி யானி ஸ்தானானி தேவானாம் அமராத்மனாம் ரம்யாணி காமச்சாராணி என்று முதல் சொல்லப்பட்ட சொர்க்காதேச ஸ்தானங்களை பராமர்சித்து, அந்த இதெல்லாம் வந்து ரம்யாணி காமச்சாராணி விமானானி சபாஸ்ததா ஆக்ரீடா விதாராஜன் பத்மினிச்ச அமலோதகாக, இதெல்லாம் வந்து சொர்க்கலோகத்தில் தான் சொல்கிறார். இங்கே வியாக்கியானத்தில் வரைச்ச ஆக்ரீடா இத்தியாதி, ஆக்ரீடா உத்தியானங்கள். ஏதேவி நிலையாஸ்தாத்த இத்தி, இங்கு ஏதச்சப்தத்தால் அமூனி யானி ஸ்தானானி தேவானாம் அமராத்மனாம் ரம்யாணி காமச்சாராணி என்று முதலில் சொல்லப்பட்ட சொர்க்காதி தேவஸ்தானங்களை பராமர்சித்து அதற்கு நிறையாக என்று அந்த அப்போ ரம்யாணி காமச்சாராணி என்பது அந்த சொர்க்க விஷயம்தான். அது என்ன சரியான சொல்ல, சொர்க்க விஷயமாக நடக்கிறது, மோட்ச விஷயம்.
இதெல்லாம் தேவலோக விஷயமாக தான் நான் சொல்ல அது ரம்யா. சொர்க்கலோகத்தில் ஆச்சரியமான உத்தியானவனங்கள்லாம் இருக்கும், விமானங்கள்லாம் இருக்கும், சபைகள்லாம் இருக்கும், நிறைய இந்த விளையாட்டு ஸ்தானங்கள்லாம் இருந்துருக்கும், நல்ல தாமரை ஓடுகள்லாம் இருந்துகிட்ருக்கும். இதில் சொர்க்கலோகத்தில் அப்படி இருந்தால் கூட அப்படிப்பட்ட சகல விதமான சௌகரியங்களாக இருந்திருந்தானே ஏத்தேன்னு தான் தேவலோகங்கள். இதெல்லாம் ஏத்தேவி நிறையாக தாத்தா குழந்தாய் இவ்வளோ வசதி இருக்கும் இல்லையா. அதாவது பழத்தெல்லாம் இருக்குது, நிறைய முந்திருக்கெல்லாம் போட்டிருக்கா, அப்புறம் திராட்சையெல்லாம் போட்டிருக்கா, கமகமான்னு வாசிக்கிறது, இப்படிப்பட்ட வசந்த பட்சம் கிடையாது இருக்குது. ஆனாலும் அது துச்சம். கடைசியில் விழணும்னு சொல்லிச்சு அலங்கரித்து சிரஸ்டியாதுன்னு சொல்கிறது இல்லையா, அலங்காரங்கள் பண்ணி அதேபோல் ரொம்ப உயர்வாக வர்ணிச்சுட்டு அது கண்ணால் எடுத்து பார்க்கணுன்றது. கடைசியில் அந்த கண்ணால் எடுத்து பார்க்க கூடாதுன்னு சொல்ல வேண்டிய விஷயத்தை வர்ணிப்பானே அப்படின்னு கேட்டால் அதோட சுபாவத்தை எடுத்து காட்டி அவன் வசந்ததாக இருந்தாலும் கூட அதை புத்தி செலுத்தக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ உயர்வை மறைச்சி வச்சுட்டுவான் என்னன்னா, இதோட உயர்வுலாம் அவர் தெரியாது போட்டிருக்கு. ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணார், அவர் வர்ணிச்சுவரே கொண்டு நிறுத்தினா அவர் மயங்கி போடுவோம்னு சில பேர் நினைப்பா. இல்லை, அதனுடைய சுபாவங்கள்லாம் எனக்கு நன்றாக தெரியும், தெரிஞ்சுன்னா அதை சொல்கிறேன் அதெல்லாம் வர்ணிக்கிறார் இங்கே. அதனால் அப்படிப்பட்ட வசந்ததாக இருந்தால் கூட அந்த ஏத்தேன்னா அந்த தேவஸ்தானங்கள் தேவலோகங்கள் நிறையாக நரக்கம் தான் இருக்குது. ஏன்னா ஸ்தானசே பரமாத்மனா, பரமாத்மாவோட ஸ்தானம் இருக்கிற போது இதெல்லாம் வந்து சுரபுரி எத்கச்சதோ துர்கதி இல்ல, சுரபுரி எத்கச்சதா துர்கதி. அது ஆரம்பம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்ரீகுணத்தின் கோஷம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். சுரபுரி எத்கச்சதோ துர்கதி, அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். சுரபுரியா இருக்க தேவலோகம், எத்கச்சதா யாயோத்தியத்யபராஜிதேதி வீதா நாகம் பரேண ஸ்திதா, யாயோத்தியத்யபராஜிதேதி யாகம் பரேண ஸ்திதா भोगीरद्भुत भोगभूम गहनैः सान्द्री सुधास्यन्दिभिः. அதெல்லாம் வச்சு அதில் வச்சு தான் வருது. சுரபுரி எத்கச்சதோ துர்கதி, அந்த சுரபுரினா சொர்க்கலோகம், எத்கச்சது அரக்கு மாதிரியா இருக்குமோ. இது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை சங்கரிக்கிறார் பட்டர். அது மாதிரி ரம்யாணி காமச்சாராணி அதெல்லாம் சொல்லிட்டு ஏதேவை நிறையாஸ்தாத்த ஸ்தானசே பரமாத்மனா இத்தியாதி பிரமாணங்களால் என்ன ஏற்பட்டுன்னு கேட்டால், அல்பத்துவ அஸ்திரத்துவ துக்க மூலத்துவ துக்க மிஷ்டத்துவ துக்கோதக்கத்துவ விபரீத அபிமான மூலத்துவ சுவாபாவிக ஆனந்த விருத்தத்துவங்களாகிற அச்சித் விஷய அனுபவ தோஷ சப்தகம். அதெல்லாம் சப்த தோஷ துஷ்டம். இதுதான் நீங்கள் சொன்ன ஒரு ஸ்லோகம் சரணாகி தீபியில், அல்ப அஸ்திரைஹி அசுகரைஹி அசுகாவசானைஹி துக்கான்விதைஹி அனுச்சிதைஹி அபிமானமூலைஹி பிரத்யக் பராக அனுபவைஹி பரிகூர்ணிதம். அல்பாஸ்திரைஹி அசுகரைஹி அசுகாவசானைஹி துக்கான்விதைஹி அனுச்சிதைஹி அபிமானமூலை. அது 7. அல்பத்துவம் அல்பமாக இருக்கக்கூடியது, அஸ்திரத்துவம் அல்பத்துவம் அஸ்திரத்துவம், துக்க மூலத்துவம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அனுபவிக்கிச்சா துக்கம் கலக்காமனா துக்க மிஷ்டத்துவம், அனுபவிக்கிச்சே கஷ்டம் கலந்துருக்கும். சரி, கஷ்டம் கலந்தாலும் முடிவிலையா சுகம் வருமானு கேட்டால் அது துக்க உதர்க்கம்னா பலத்துக்கு பேர், உதர்க்கம்னா முடிவில் துக்கத்தை கொடுக்கக்கூடிய. சரி, எல்லாம் உண்டு. விபரீத அபிமான மூலத்தை இதெல்லாம் என்னுடையது நான் பண்ணிடுறேன் எனக்கா பண்ணிடுறேன் விபரீத அகங்காரத்தால் அதுதான் சொல்கிறார். அபிமான மூலைன்னு சாய்க்கிறாரு யார்? சுவாமி பிரத்யேக் பராக அனுபவி. அதெல்லாம் விருத்தமாக இருக்கக்கூடிய அல்பாஸ்திரைஹி அசுகரிஹி அசுகாவசானிஹி வந்து துக்கான்விதிஹி அனுச்சிதைன்றதுனால விருத்தத்துவம் விபரீதத்துவம். அனுச்சிதைஹி அபிமான மூலை, அதே அங்கே ஸ்லோகத்தில் இருக்குது, இங்கே தமிழ். அந்த மாதிரி விபரீத அபிமான மூலத்தை சுவாபாவிக ஆனந்த சுவாபாவிக ஆனந்த பரமாத்மா அனுபவத்துக்கு இதெல்லாம் விருத்தம் தானே. விருத்தங்களாகிற அச்சித் விஷய அனுபவ தோஷ சப்தகத்தையும் இதெல்லாம் எங்கே இருக்குது? அச்சித் விஷய அனுபவத்தில் ஐஸ்வர்யாதி சுகானுபவத்தில் ஏற்படக்கூடாத தோஷங்கள். இந்த ஆத்மானுபவம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த ஆத்மானுபவத்தில் அதில் 7 தோஷமும் கைவல்யத்தில் அதுக்காக யதாசம்பவம் உண்டாகிறதானே கைவல்ய தோஷத்தை அனுபவிக்கும். அதில் என்னென்னா அல்பத்துவம் இருக்கும், அல்பத்துவம் வரும். அது வந்து துக்க மூலத்துவம் துக்க உதர்க்கத்துவம், துக்க மூலத்துவம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், துக்க உதர்க்கத்துவம் கடைசியில் என்னாச்சு? சர்வே சவன சன்மானதான்னு அவர் சரணாகி பண்ணனால கீழே வழும்படி ஆகிடும். அதனால் இதில் வரக்கூடியதான சில தோஷங்கள் அதில் யதாசம்பவம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
வந்து அச்சித் விஷய அனுபவ தோஷ சப்தகம். தோஷ சப்தகம்னா 7 தோஷங்கள். சப்தனா சப்த தோஷாக, சப்தகம்னா தோஷங்களின் 7ஐயும். அது அந்த சப்தகம்ன்றது நவுனாக்கி தோஷானாம் சப்தகம்னு சொல்லுவோம். சப்தான்னா அது அட்ஜெக்டிவாக இருக்கும். அதில் தோஷ சப்தகத்தையும் தோஷங்களுடைய 7ஐயும், அதாவது 7 தோஷங்களையும், இவற்றில் யதாசம்பவம் உண்டான சேத்தன மாத்திர அனுபவ தோஷங்களையும். சேத்தன மாத்திர அனுபவம் இருக்கும் இல்லையா, பிரகிருதி வியுக்தான ஜீவாத்மாவுடைய அனுபவம். இந்த ஜீவாத்மாவுடைய அனுபவத்தில் வரக்கூடியதான அச்சித் விஷய அனுபவம் காமினி ஸ்ரக் சந்தனாத்ய ஐஸ்வர்ய அனுபவம். ஏன் அச்சித் அனுபவம் என்னன்னா புஷ்பத்தில் அனுபவிக்கிறது, சந்தனத்தை அனுபவிக்கிறது. அதுல காமினியினுடைய அனுபவம், ஸ்திரீகளுடைய அனுபவம். ஏன்னா அதுவும் அச்சேத்தன அனுபவம் தானே. ஸ்திரீகள்ன்றவா சேத்தனம் ஜீவாத்மாக்களே நினைக்கப்படாது. ஏன் அங்கெல்லாம் அந்த எல்லாம் சரீரத்துடைய பிரகிருத்தினுடைய பரிணாமத்தை தான் அனுபவிக்கிறோம். அதுவும் அச்சேத்தன அனுபவத்தில் சேர்ந்து. இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். குழந்தைய ஒருத்தன் வந்து கொஞ்சம் கொண்டாடுறான், குழந்தைய கொஞ்சம் கொண்டாடுறான். இது அச்சித அனுபவமா? இது வேணா வாய் விட்டு இது சொல்லாமல் குழந்தைய வந்து கொண்டாடுறான். ஒருத்தன் குழந்தைய கொண்டாடுற போது இது அச்சேத்தன அனுபவமா சேத்தன அனுபவமா அப்படின்னு கேட்டா, வீட்டை அனுபவிக்கிறான், அப்புறம் வந்து ஃபேன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இது அச்சேத்தன அனுபவம். குழந்தைய அனுபவிக்கிறான்னு குழந்தைய குஞ்சு கொண்டாடுறான், இது அச்சேத்தன அனுபவமா சேத்தன அனுபவமான்னு கேட்டால் சட்டி என்ன சொல்லுறான், சேத்தன அனுபவம் தானே சொல்லுவார். இந்த குழந்தைய அனுபவிக்கிறானே, குழந்தைய அனுபவிக்கிற போது அந்த குழந்தையுடைய வார்த்தையை கேட்டு அனுபவிக்கிறான். குழந்தையினுடைய ஆத்மா இருக்க, இவன் ஆத்மாவை கண்டுபிடிச்சு அனுபவிக்கிறான். குழந்தை தளத்தெல்லாம் இருக்கு, செக்ஜுவேல் இருக்கு, தொட்டா முதுவா இருக்கு, சிரிக்கிற கொச்சையா வார்த்தை சொல்றது, கழுக்கு தருமா சேத்தன தருமா? ஆனால் இது அங்கேயும் அச்சேதன அனுபவம் தான். இதே போல தான் மற்ற விஷயங்கள்லையும் சொர்க்கலோகத்துல போய் ரம்பாதி சுகத்தை அனுபவிக்கிறது அச்சேதன அனுபவத்தை சேர்ந்துட்டான். அது ரம்பேன்னு பேர் சொல்லச்சு கூட அச்சேத்தனம் பேர் வருது தவிர இதெல்லாம் மொத்தம் அச்சேதனான பிரகிருத்தின் பரிணாம அனுபவம் தான் இது. அந்த பிரகிருதி படுத்துற பாடு எங்க போனாலும் அந்த பிரகிருதி பல ரூபங்கள் எடுத்துன்னு மனுஷன் மயக்கிறது சுத்தமாக காத்துது. அதனால அதான் அச்சித் விஷய அனுபவம். யதாசம்பவம் பதம் போட்ட கைவல்ய போகத்திற்கு கரணகலேபர பிரேரண ஆயாசரூப துக்க மூலத்தும் இல்லை. அச்சேத்தன அனுபவத்துக்கு கையை நீட்ட வேண்டாம், மடக்க வேண்டாம், ஓடி ஆடி காரியங்கள் செய்ய வேண்டாம். அதனால் துக்க மூலத்தும் கிடையாது, வந்து துக்கம் இஷ்டத்தும் இல்லை. ஏன்னா கேவலம் ஆத்மாவை அனுபவிக்கிற போது துக்கம் தோணாது. ஏன்னா துக்கத்துக்கு வேண்டிய கர்மக்கெல்லாம் போயிட்டதுனால. பின்ன என்னன்னா பஞ்சாக்னி வித்யானுடைய கைவல்ய அனுபவத்திற்கு துக்கோதற்கத்தும் இல்லை. இது ஒரு சுவாரஸ்யம் கவனிக்கணும். நான் ஆத்மானுபவம் பண்ணுறது கீழே திருப்பி வர முடியாது இருக்குன்னு சொன்னோம். இந்த ஆத்மானுபவம் 2 பிரகாரத்தினால வரலாம். ஆத்மானுபவத்துக்காக அப்படின்னு சொன்னால் உதாரணம் ஞாபகம் வச்சிடும். செங்கல்பட்டுலேருந்து மெட்ராஸ் வந்து 2 வழியாக வரலாம். திருக்கடமலை வந்து வரலாம், இந்த மகாபலிபுரம் வந்து வரலாம், நேரே வரலாம். மகாபலிபுரம் வந்ததுக்குன்னா நடுவில் மகாபலிபுரம் வந்து அனுபவிக்கலாம். மகாபலிபுரத்துக்கு 2 வழி. மகாபலிபுரத்துக்குன்னே டிக்கெட் வாங்கி விடுறது, அவனை இறக்கி விட்டு போடுவாங்க. பட்டணத்துக்குன்னு வாங்கிச்சு மகாபலிபுரம் வழியாக வாங்குறது. அப்போது மகாபலிபுரத்துக்கு வந்துட்டு உடனே இந்த 1/2 மணி ஆச்சுன்னா அவரே பஸ்ஸில் ஏற்றி மெட்ராஸுக்கு கொண்டு விட்டுருவோம். அந்த மாதிரியாக இப்போ வந்து பஞ்சாக்னி வித்தியன்னு உண்டு. அது பிரம்மோபாசனம். இந்த பிரம்மோபாசனத்துக்காக மசு வித்யை, இது வேற ஏதோ தகர வித்யை, இந்திர வந்து சத்வித்யை, திருவித்யை இருக்கும் இல்லையா, அந்த உபாசனம் பண்ணால் இந்த உபாசனம் பண்ணுறதுக்கு காரணம் தான்னு கேட்டால், இந்த பஞ்சாக்னி வித்தியில் ஜீவன் விசேஷமாக இருப்பான். பரமாத்மாவுக்கு நான் சரீரபூதனாக இருக்கேன்னு தியானம் பண்ணோம். மற்ற வித்தியகளில் எனக்கு ஆத்மா பரமாத்மா இந்த விஷயம் நான் இந்த அட்ஜெக்டிவ் நவுன்ல வித்தியாசம். இத்தர வித்தியில் உபாசனம் பண்ணிச்சு எனக்கு ஆத்மா பரமாத்மா உபாசனம்னா சாட்சாத்து பிரம்ம வித்யை. அது நேராக பட்டத்துக்கு டிக்கெட் வாங்குறாப்புல, அது நேராக அது மோட்சத்தான் போகும். பரமாத்மாவுக்கு நான் சரீரமாக இருக்கிறேன்னு தன்னை விசேஷமாக வச்சு உபாசனம் பண்ணானே. ஆனால் பரமாத்மாவுக்கு நான் சரீரம், பரமாத்மாவுக்கு நான் சரீரம், நான் சரீரம் தன்னை தானே பிரதானம் வச்சுனா, பரமாத்மாவுக்குன்னு அப்பிரதானம் கொடுத்து பரமாத்மா. ஆனால் நான் நினைக்கிறதுனால இவனுக்கு என்ன ஆத்மானுபவத்தில் கொஞ்சம் ஆசை இருக்கும் போது இருக்குன்னு பரமாத்மா தெரிஞ்சுட்டு ஒன்று புக்காத்துக்கு அழைச்சிட்டு போகிறான். அழைச்சிட்டு போச்சு பஸ் ஸ்டாண்டில் வந்து திரும்பி கண்ணுங்க கலங்கி ஆற்று பார்த்துட்டு இருந்தா, பொருந்தாத்து பார்த்துட்டு இருந்தா, சரி வரத்துக்கு இஷ்டங்கள் பொறுத்து 4 மாதம் கழிச்சு அழைச்சிட்டு போகிறேன்னு விட்டுட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த நான் ஜீவாத்மா அனுபவத்தில் பிரதானமாக இருக்கிறதுனால இவனுக்கு இந்த ஜீவாத்மா அனுபவத்தில் ஆசை இருக்கிறா போல இருக்குதா பெருமாத்மா நினச்சின்னு என்ன பண்ணால் ஜீவாத்மா அனுபவத்தில் கொண்டு விட்டுருவான். ஆனால் இவன் டிக்கெட் வாங்கிக்கணும் மெட்ராஸுக்கு, நடுவில் மகாபலியில் குறிப்பிட்ட நாள் தான் இறங்க முடியும். அதில் இந்த ஆசைக்காக கொஞ்ச நாள் அங்கே வச்சேன். அதே டிக்கெட்டில் மெட்ராஸ் போகிறாப்புல இதே இந்த பக்தின்ற அந்த உபாசனம், இந்த பஞ்சாக்னி வித்யா அந்த உபாசனத்தின் மகிமையினாலே இவருக்கு மோட்சமானது வந்துடும். இப்போ இந்த நடுவில் ஆத்மானுபவம் வருதோ இல்லையா, இந்த ஆத்மானுபவம் பண்ணுறதுக்கு முடிவு என்ன, துக்கம் இல்லை. இது முடிஞ்சுன்னா மோட்சம் தான் போயிடுறான். அதனால் அந்த பஞ்சாக்னி வித்தியினாலே ஆத்மானுபவம் பண்ணுறதுக்கு துக்க உதர்க்கத்துவம் இல்லை, துக்க மூலத்தும் இல்லை, துக்கம் இஷ்டத்துவம் இல்லை, துக்க உதர்க்கத்தும் இல்லை.
இந்த மகாபலிபுரத்துக்குன்னே ஒரு டிக்கெட் வாங்குறான் பாருங்க, அவரை இறக்கி விட்டு விடுவான். அடுத்தாவது பஸ் வருதோ இல்லையோ, பஸ் வந்தால் ஒரு மெட்ராஸ் வந்தாலும் வரும், இல்லை ஊருக்கே திரும்பி போகிறதுக்கு பஸ் வந்தாலும் வரும். அவன் வந்து டிக்கெட்டுக்கு மெட்ராஸ் வந்து கொஞ்சம் நிறைய பணம் வாங்கணும், சரி வந்த பஸ்லேயே ஊருக்கு போயிடும். ஏன்னா ஆற்றுல போய் வாங்கி கூட பணம் கொடுத்துலாமல் இருக்குது. அதில் திரும்பியே 10 நாள் போகும். அது மறுபடியும் பிரகிருதி மண்டலத்துக்கு வந்தாலும் வருவான். அதனால் இந்த பஞ்சாக்னி வித்தியினால் ஆத்மானுபவம் பண்ணலாம், ஆத்மானுபவத்துக்குன்னே பக்தி யோகம் பண்ணி ஆத்மானுபவத்தை பெறலாம். இந்த ஆத்மானுபவத்துக்குன்னு டிக்கெட் வாங்கிட்டு இருக்கானே பக்தி யோகம் பண்ணுறவன், அவனுக்கு தான் கடைசியில் சம்சார பிராப்தி. இந்த பஞ்சாக்னி வித்தியால் ஆத்மானுபவம் பண்ணுறதுக்கு சம்சார பிராப்தின்றது வராது. அவன் விஷயத்தில் இந்த துக்க மூலத்துவம் துக்க உதர்க்கத்துவம் கிடையாது. அது அவன் வந்து அந்த மாதிரி சொல்ல வந்து பகவத. அதனால என்னன்னா மற்றதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கணும். இன்னும் அல்பத்துவம் இருக்குது, அஸ்திரத்துவம் இருக்குது. ஏன்னா அஸ்திரத்துவம் சொல்லுறதா தென்னாத்தியார் சொல்லுறது வைகுண்ட பரிச்சயம் நித்தியம் சொல்கிற நித்தியம் இல்லை, நம்ம சித்தாந்தத்தில் அது அனித்தியம். அதில் ஸ்வரூபத்துக்கு விருத்தம், அபிமான மூலங்கள், இந்த 3 வரலன்னா மிச்சம் 4 இருக்குது. அதுக்காக என்னன்னா யதாசம்பவம் உண்டானு படம் போட்டுருக்கு. யதாசம்பவம்னா அது வந்து அது நிலைக்கு தகுந்தா போல. என்ன அச்சேதன அனுபவம் வந்து 7 தோஷம் உண்டு. ஆத்மாவத்திர அனுபவமாக இருந்தால் இந்த விஷயம் கீழே வந்துருக்கோம் இல்லையா? ஆத்மானுபவத்தை பற்றி கீழே இல்லை வந்து இல்லையா? அதனால் ஆத்மானுபவங்கிறது மோட்சால வரப்போகிறா அப்படி இருக்கு. ரத்தனம் கண்டா போலே ரத்தனத்தை பார்த்துட்டா அது ரத்தனத்தை கொண்டு வந்தா ரத்தனத்தை வெறுமையை வச்சுருப்பா. அது ஒரு ஆசிரியர் தந்தப்பட்டியில் வச்சுருக்கான். அந்த பெட்டியை திறந்து ரத்தனத்தை பார்க்கணும். இப்போ ரத்தனம் பார்க்குற அளவுக்கு கிட்ட வந்துட்டான். இந்த பிளாஸ்டிக்கில் எல்லாம் தாண்டிட்டு இங்கே ரத்தனத்தை பார்த்து வந்துட்டான். ரத்தனத்துக்கு பார்க்க வந்த இடத்துல என்னாச்சு, அந்த ரத்தனத்தை ஒரு பெட்டியில் வச்சுருக்கோம். அந்த பெட்டியோடு ரத்தனத்தை கொண்டு கொடுத்தான். அந்த பெட்டியே ரொம்ப அழகாக, ரத்தனம் வச்சிருக்க பெட்டி ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? சாதாரண ஒரு மோதிரம் வாங்கினாலே ஆச்சரியமான பெட்டி தரான். அது ரத்தனம் வாங்கினாக்கா எப்படி இருக்கும்? அந்த இவன் என்ன பண்ணிட்டான், இவனுடைய பிரார்த்தம் இதுவும் பகவான் நிற்கிறான். இவன் உள்ள திறந்த ரத்தனத்தை பார்க்கலாம் இல்லையா? அது பார்க்காத இந்த பொட்டியே திருப்பி பார்த்துக்கணும். அதுலேயே ஒரு 1/2 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நல்லா இத்தையே பார்த்துட்டே உள்ள ரத்தனம் இருக்குன்னா அப்புறம் சில பேர் பார்க்கா, சில பேர் அந்த பொட்டின்னு அழகாக பார்த்துட்டு ரோல் ஹோலுக்கு போயிட்டு இந்த கதவு இருக்கிற தசாவதார பொம்மைகள் இது 100 மட்டும் காஞ்சி ஊற்றுவோம் இதை பார்த்துட்டு ரோல் செய்ய வர எத்தனை பேர் இல்லை. அந்த மாதிரி இத்தனை விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே திரும்பி விடுறோம். எத்தனை பேர் உண்டு. அதுதான் கஷ்டம். அந்த மாதிரி பகவத் அனுபவத்துக்காக போகிறோம். அதுக்கிட்ட போய் அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த கிழிச்சிற ஸ்தானத்தோட ஜீவாத்ம அனுபவத்தை பெற்று அப்படியே முடியும். அதுதான் அது வந்து யதாசம்பவம் விஷயானுபவத்தை. இவற்றில் யதாசம்பவம் உண்டான சேதன மாத்திர அனுபவ தோஷங்களையும் அனுபவங்களுக்கு எதிர்த்தட்டான இதெல்லாம் இப்போ கீழே இப்போ கீழே எடுத்து பிரமாணங்கள் அர்த்தம் தான் சாய்கிறேன். அதான் இப்போ கீழே இப்போ இதர விஷயங்களுடைய தோஷத்தெல்லாம் கீழே சாய்ச்சார். இது மட்டும் இல்லாமல் அடுத்தாவது இது எதிர்த்தட்டான, இது நேர் விபரீதமாய், இது நேர் விருத்தமாய் விலட்சணமாக இருக்கக்கூடியதான பகவத் அனுபவம் இருக்கோ இல்லையோ, அது எதிர்த்தட்டு. அது எந்த தோஷம்? இது அனித்தியம், அது நித்தியம். இது அல்பம், அது அனல்பம். இது அஸ்திரம், அது ஸ்திரம். இது துக்க மூலம், அது சுக மூலம். ஏன்னா உபாசனமே சுசுகம் கர்த்தமபியம்னு பிரத்யக்ஷாவகமியம் தர்மம், சுசுகம் கர்த்தமபியம் பிரத்யக்ஷமே பரமபோக்கியமாக இருக்குது. பக்தியோகமே பரமபோக்கியமாக இருக்கும். அதனால் அது துக்க மிஷ்டம்னு சொல்லுவார். அந்த பரமாத்மா வந்து துக்கமே கிடையாது, துக்கம் உதர்க்கத்தும் கிடையாது. அது ஸ்வரூபத்துக்கு உச்சிதமானது, அகங்காரம் மூலமாகவும் வரல அப்படின்னு சொல்லி இந்த தோஷங்களை உண்மையாக எதிர்த்தட்டான பகவத் அனுபவத்தின் இலட்சணத்தையும் விசதமாக அனுசந்தித்து பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனி என்ற அவஸ்தையை உடையராய். அதில் பரமாத்மா கிட்ட ஆசை வந்துடுத்துன்னா இதர விஷயம் ஆசையானு தானே விட்டு படிப்பில் ஆசை வந்துடுத்தா சினிமாவில் ஆசை தானே. நெல் செய்ய புல் தெரியுமா போலேன்னு புல்லை வந்து போக்குறதுக்காக நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டாம். நீங்கள் உழுது பயிரிட்டுக்கலான்னா புல்லு தானே 4 நாள் நடந்தால் வழியில் இருக்க புல்லாம் தானாக போயிடுறது. அதே போல் பரமாத்மாவோட ஆசை உண்டாயிடுதுன்னா தானாக இத்தனை விஷயங்களை இது மார்பால் மனம் சுடிப்ப மங்கையர் தோல் கைவிட்டு அந்யோன்யாசியம் மங்கையர் தோல் கைவிட்டால் தான் பெருமாளத்தில் ஈடுபாடு வரும்ன்றது விடும். பெருமாளுக்கு ஈடுபாடு வந்தால் தான் அது ஈடுபாடுன்னு பொதுவாக சொல்லுவாள். பெருமாளுக்கு கொஞ்சம் பேர் ஈடுபாடு வந்தால் கூட பெருமாள் என்ன சொல்லுவார், போதரே என்று சொல்லி குந்தையில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்து அழகனோர் அரங்கம் என்று. அதில் தன்னத்தில் அழகை காட்டி பெருமாள் என்ன பண்ணால் தொழில் வசீகாரம் பண்ணார். அதுக்கப்புறம் மங்கையர் தோல் கைவிட்டு. இது ஆழ்வாருடைய அனுபவத்தில் பார்க்கலாம். ஆனால் அவர் அந்த மாதிரி இல்லை. பரமாத்மனி யோரக்தா விரக்தோ அபரமாத்மனி என்ற அவஸ்தையை உடையராய் பிரவருத்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத் வந்து என்கிற பிரவருத்தி தர்மங்களுக்கும் நிவர்த்தார். இப்போ என்னாச்சு, பரமாத்மாவில் ஆசை உண்டாயிடுதா, இதர விஷயங்களை ஆசைப்படும். இதர விஷயங்களை ஆசை இருந்தால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பிரவருத்தி தர்மத்தை பண்ணுவாள். அதாவது இதர விஷயத்திற்கு ஆசையை சாதிச்சு கொடுக்கக்கூடியதான கர்மாக்களுக்கெல்லாம் பிரவருத்தி தர்மங்கள் காமி கர்மாக்கள் இல்லையோ, பரமாத்மா அனுபவம் தவிர இதர பலத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடியதான கர்மாக்களுக்கெல்லாம் என்னன்னு பேர் பிரவருத்தி தர்மம்னு பேர்.
நிவர்த்தி தர்மம்னா கேவலம் பகவத் பிரீத்தி உத்தேசப்பட்டதான கர்மாக்களுக்கெல்லாம் நிவர்த்தி தர்மம் வேலை.